ஹரஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. பாண்டிய நாடு 14 சிவாலயங்கள்ல 3 மூலவர், 3 அம்பாள், 3 நந்தி, 3 கொடிமரம், 3 தட்சிணாமூர்த்தி, 3 சூரிய பகவான், சந்திர பகவான் இருக்கக்கூடிய ஸ்தலம். பாரத தேசத்துல இது மாதிரியான கோவில் வேற எங்கேயுமே கிடையாது. 3 மூலவர் எங்கேயுமே கிடையாது. 3 மூலவருக்கும் தனித்தனியான ஸ்தல விசேஷமும் ஸ்தல புராணமும் அமைஞ்சிருக்கு. இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெயர்கள் பிரம்மசித்து, மந்தாரவனம், தட்சிண காளிபுரம், தட்சிண கைலாயம், பூ பிரதட்சிண க்ஷேத்திரம், பிரம்மபுரம், திருக்கானப்பேரையூர், காளையார் கோவில். எல்லா பேருக்குமே ஒரு பின்னாடி ஒரு புராணம் அமைஞ்சிருக்கு. சிவபெருமான 3 வகையா பிரிக்கிறார். ஸ்தூலலிங்கம், சூக்ஷ்மலிங்கம், காரணலிங்கம். ஸ்தூலலிங்கம்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருப்பார். சூக்ஷ்மலிங்கம்னா ஆத்மார்த்த பூஜைக்காக வச்சுருக்கக்கூடிய மூர்த்தியா இருக்கும், ரொம்ப ரகசியமா இருக்கும். காரணலிங்கம்னா பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மூர்த்தியா இருக்கும். இது 3 இருக்கக்கூடிய லிங்கம், 3 இருக்கக்கூடிய சிவாலயம். இது இந்த க்ஷேத்திரம் காசியில போய் அங்க மோட்சம் அடைஞ்சால் சிவசாயுஜ்யம் கிடைக்கிறது. காளையார் கோவில்ல கால் பட்டாலே மோட்சம் கிடைச்சிருமா, அவ்வளவு வசதியான க்ஷேத்திரம். சோமேஸ்வரர், சோமேஸ்வரருக்கு என்ன பெருமை அப்படின்னா, சந்திர பகவான் பூஜை பண்ணது. சந்திர பகவான் ரோகிணி தேவி கிட்ட பிரேமையா இருந்ததுனால, 27 மனைவிகள்ல ரோகிணி தேவி கிட்ட பிரேமையா இருந்ததுனால சாபம் ஏற்பட்டு அந்த க்ஷயரோகம் போகிறதுக்காக இங்க சுவாமியை பூஜை பண்ணதுனால சந்திரனால பூஜை பண்ணப்பட்டவர்ங்கிறதுனால சோமநாதர் பேரு. சோமநாதர் கம்பால் சௌந்தர்ய நாயகி, மீண்டும் இழந்த அழகை பெற்ற க்ஷேத்திரம் இது. காளீஸ்வரர், லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி வரும். பண்டாசுரவதோத்துத்த சக்தி சேனாசமன்விதா. பண்டாசுரனை வதம் பண்ணினாள், சண்டமுண்டன வதம் பண்றாள். இந்த வதமெல்லாம் ஆன பிற்பாடு ஜெகன்மாதாவான மகாகாளி ஆத்மார்த்தமா சிவ பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ற. மகாகாளி பூஜை பண்ணதுனால காளீஸ்வரர். இந்த கோவில், இந்த க்ஷேத்திரத்தை சுத்தி 8 திக்கில 8 காளி. அதுலதான் ஒண்ணு நாட்டரசன் கோட்டை காளி. 8 திக்கில இருக்கா. அப்பேற்பட்ட அந்த காளி சுவாமிய பூஜை பண்ணி தன்னுடைய கரிய நிறம் போய் ஸ்வர்ண வடிவத்தை பெற்றதுனால அம்பாளுக்கு ஸ்வர்ணவல்லி. ஸ்வர்ண காளீஸ்வரர், ஸ்வர்ணவல்லி. இதற்கு அடுத்து இன்னொரு சுவாமி காரணலிங்கம், பாண்டிய மகாராஜாவினால பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. பாண்டிய மகாராஜாவுக்கு பிரத்யக்ஷம். பாண்டிய மகாராஜாவினால கட்டப்பட்ட கோபுரம் இது. பாண்டிய மகாராஜா இங்க சுவாமிய காலையில பூஜை பண்ணுவார். உச்சிகாலத்துக்கு மதுரைக்கு போவார். ஒரு நாள் இங்கேருந்து வேகமா போகணுங்கிறதுனால ஒரு குதிரையில போக முடியாதுன்னு 10 குதிரை, ஒரு குதிரையில போய் இறங்குவார், அடுத்த குதிரை இருக்கும், அடுத்த குதிரையில ஏறுவார், அடுத்த குதிரை ஏறுவார், 10 குதிரை போவார். அப்பதான் அந்த காலத்துக்கு போகலாம், சுவாமியை பார்க்கணுங்கிறதுனால. ஒரு நாள் கிளம்பி போறார், பெருவெல்லம், போக முடியல. சுவாமியே உன்னை பார்க்க முடியலன்னு வருத்தப்படுறார். யாம் இங்கு இருக்கிறோம் நாராம். இங்க வந்து சுவாமியை பிரதிஷ்டை பண்றார். இங்க இருக்கக்கூடிய மீனாட்சி சொக்கநாதர் 3வது சுவாமி என்பார். பார்த்தா மதுரைக்கு போயிட்டு வந்த பலன் கிடைச்சிடும். மதுரைக்கே போயிட்டு வந்திருக்கோம், மதுரைக்கு போயிட்டு வந்த பலன் கூட சேர்த்து கிடைக்கிறது. இது 3 பார்த்தா இவ்வளவு அற்புதம். இதுல நிறைய இந்த கோவில் உள்ளுக்குள்ள பார்த்தெல்லாம் வேற எங்கேயுமே காண முடியாத
பல விஷயங்கள். சுவாமிக்கு 100 பவுன் ஆபரணம் இருக்கு, அம்பாளுக்கு 100 பவுன் ஆபரணம் இருக்கு. இங்க பள்ளியறை ஸ்வர்ணமயமான பள்ளியறை வேற எங்கேயுமே உலகத்துல கிடையாது. சிதம்பரத்துல கூட பொன்னூஞ்சல் உண்டு, கண்ணாடி பள்ளியறை, ஸ்வர்ண பள்ளியறைங்க, அது 100 பவுன். இங்க ராஜாவுக்கு புத்திரபாக்கியம் இல்லாம கதறான். சுவாமி பிரார்த்தனை பண்றான், ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்றத சுவாமி சொன்னார், தங்கத்துல குழந்தை பண்ணி கொடுன்னாராம். தங்கத்துல குழந்தை பண்ணி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ண உடனே சுவாமி சொன்னாராம், எடுத்துட்டு போய் குளத்துல போடு அப்படின்னு. தங்கத்துல குழந்தை பண்ணிட்டார், சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டார், கொண்டு போய் குளத்துல அப்படி முக்கி போட போறார். குளத்துள்ள போட்டுட்டு திருப்பி எடுத்தா நெஜ குழந்தையா மாறிடுது. இன்னைக்கும் சுவாமியினுடைய 7ஆம் திருநாள் பெரும் திருவிழாவில் குழந்தைய போட்டு எடுக்கக்கூடிய உற்சவம் இங்க நடந்துட்டு இருக்கு. பொம்மை குழந்தைய நாம தூக்கி போட்டோம்னா புத்திர பாக்கியம் இல்லாதவளுக்கு அடுத்த வருஷம் குழந்தையோட இங்க வருவான். இவ்வளவு அற்புதம் ஒரு கோவில நாம பார்க்க முடியுமா அப்படின்னா, புராணத்துல இத்தனை விஷயங்கள் இருக்கு. இந்த ஊருக்கு காளையார் கோவில்னு பேர் என்ன காரணம் அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த க்ஷேத்திரத்தை விடுத்து திருச்சுழி போய் தரிசனம் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்க. ராத்திரி நேரத்துல சுவாமி சொல்றாராம், யாம் இருப்பது காளையார் கோவிலில். காளையார் கோவில் எங்க இருக்கு, காளையார் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சு பார்த்த உடனே ஒரு ரிஷபம் வழித்தடம் காமிச்சு காலை இங்க கொண்டு வழி காண்பித்த காரணத்தால் காளையார் கோவில் நின்னுது. சுவாமியே சிவபெருமான பூச்செண்டோட திருச்சுடியோட கங்கை சகலவிதமான ஆபரணங்களோட சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காட்சி கொடுக்கிறார். அதனால் காளையார் கோவில் இந்த ஊருக்கு பேர். சுந்தரமூர்த்தி சுவாமி இங்க வரத்த பயப்படுறார். பார்க்கக்கூடிய இடமெல்லாம் சிவலிங்கமா தெரிஞ்சுதான் இப்படி இருக்கே அப்படின்னு. இந்த க்ஷேத்திரத்துக்கு மந்தாரவனம் என்ன, மந்தார புஷ்பம், கொக்கு மந்தாரைன்னு ஒரு பூ இருக்கு. அந்த கொக்கு மந்தாரை தான் இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஸ்தல விருட்சம். இங்க தீர்த்தம் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டாக்கா ரொம்ப அற்புதமான தீர்த்தம் கஜ புஷ்கரணி. அது என்ன கஜ புஷ்கரணி? சந்திரன் போய் தேவேந்திரன் ஆலோசனை பெற்றானா, நான் இழந்த அழகை எங்க பெறுவதுன்னு. தேவேந்திரன் சொன்னானா, பூமியில இருக்கக்கூடிய சிவாலயங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டேன், ஒரே ஒரு சிவாலயத்தை போய் தரிசனம் பண்ண, எனக்கு இழந்த எல்லாமே கிடைச்சது. நான் மட்டும் கிடையாது, ஐராவதம் நந்தியினுடைய சாபத்தினால இழந்த எல்லாவற்றையும் பெற்றது, அது வேற எங்கேயும் கிடையாது. ரொம்ப விசேஷமா இருக்கக்கூடிய காளையார் கோயில் போயிட்டு வா அப்படிங்கிற. தேவேந்திரனால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சகஸ்ரலிங்கம் இங்க இருக்கு. இங்க சுவாமிய பார்த்தால் 1008 சிவாலயம் போன பலன் கிடைக்கும். 1008 சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணின பலன் கிடைக்கும். பாண்டிய பதியில போன ஜென்மால பண்ணி இருக்கக்கூடிய புண்ணியம் இருந்தால் இங்க வரலாம். போன ஜென்மால பண்ணி இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் நீங்கினால் இந்த சிவாலயத்துக்கு வரலாம். இதுவரைக்கும் பண்ணி இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் நீங்குவதற்கு உண்டான அற்புதமான ஒரு சிவாலயமா இருக்கு. இத்தனை விசேஷமுடைய இந்த சிவாலயத்துல மருதுபாண்டியர்களால் கட்டித்தரப்பட்ட இந்த ராஜகோபுரம் 155 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ராஜகோபுரம் மருது சகோதரர்கள் மருது பாண்டியர்களால் கட்டித்தரப்பட்டது. மருது பாண்டியர் காலத்துல தைப்பூசத்துக்கு சுவாமிக்கு ரதோத்சவம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். எனது தேர் திருவிழா பண்ணணும்னு ஆசைப்பட்டார். பக்தி அப்படின்னா இவாள்கிட்ட கத்துக்கணும். தேர் பண்றதுக்காக கை தேர்ந்த சிற்பி எல்லாம் வரவழைக்கிறார். ஒத்தொத்தரும் ராஜாவை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்துல ஒரு நாள் தங்குறார். மறுநாளைக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத அவ கொடுப்பா இல்லையா, வாங்கி பார்த்துட்டு சிற்பி எல்லாம் என்னால பண்ணி தர முடியாதுன்னு கிளம்பி விட்டான். ஒத்த பண்ணி தரல. குப்பமுத்து ஆசாரின்னு மாலகண்டான் கிராமத்திலேருந்து ஒருத்தர் வர ராஜாவை பார்க்கிறார். பார்த்து வாங்கிக்கிறார். பண்ணிவிடலாம் அப்படின்னார். இதற்கு மரம் தேர்ந்தெடுக்கணுமேங்கிறதுக்காக 4 திக்கிலையும் போய் தேடுறான். அங்க போறா இங்க போறா, மரமே கிடைக்கல. ஒரு நாள் ராஜவீதியில குதிரையில போயிட்டு இருக்கா. உத்தராத்து வாசல்ல 2 பெரிய பெரிய மரம் இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. அந்த மரத்துக்கு சந்தன குங்குமம் சாத்தி வஸ்திரம் சாத்தி அவ தூபதீபம் காமிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா. இவர் போய் இறங்கி அந்த வீட்டுக்காரனை பார்த்து கேட்கிறேன், இந்த மரம் வேணுப்பா, கோவிலுக்காக கேட்கிறோம், அந்த மரம் வேணும், நாங்க தரமாட்டோம் அப்படின்ட்டான். அங்க இதை பூஜை பண்ற மரம், இதை நாங்க தரது கிடையாது அப்படின்ட்டான். நேரம் அங்கேருந்து ராஜாட்ட சொன்னான், 2 மரம் இருக்கு பார்த்தோம், அவ பூஜை பண்றாளாம், தரமாட்டேங்கிறான்.
கோவிலுக்குன்னு பிற்பாடு கோவில் இது எல்லாமே பகவானோடது. பகவானுக்கே ஒருத்தன் தரமாட்டேங்கிறானா அவன் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்ல, அவனுக்கு உடனே தூக்கு தண்டனை கொடுன்றானா. யாரு என்ன எது ராஜா பார்க்கணும்னாலா அந்த ஊர் அந்த வீட்டுக்காரன் வந்து நிக்கிறான், ராஜா ஏத்த மாதிரி உட்கார்ந்து இருக்க. அவனை பார்த்து கேட்டாரா, ஏப்பா இந்த மரத்தை தரமாட்டேங்கிறோம், எங்களுடைய ராஜாவாக நாங்கள் நினைத்து சின்ன மருது பெரிய மருதாக நினைத்து வழிபடக்கூடியதை கேட்கிறா, நாங்க எப்படி தருவோம்னாலா. உட்கார்ந்து இருக்கிறவா கேட்டாலா, பெரிய மருது கேட்டாரா, ராஜாவை நீ பார்த்திருக்கியா, எங்க ராஜாவை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, எங்களுடைய குலதெய்வம் எங்க ராஜா எங்களை நல்லா வச்சுட்டு இருக்கார், நாங்க கஷ்டப்படல, நீர் இருக்கு, செழிப்பு இருக்கு, விவசாயம் இருக்கு, நாங்க எல்லாரும் இந்த ஊரே சுபிட்சமா இருக்கு, எங்களுக்கு தெய்வம். ராஜாவினுடைய கண்ணில் அப்படியே தண்ணி வந்துதான். நான் தான் பெரிய மருதுன்னு கிட்டக்க போய் அவளை கட்டி அணைச்சிருந்தாலும் மரத்தை கொடுந்தாலும் எந்த அளவுக்கு தேசத்தின் மீதும் தெய்வத்தின் மீதும் ராஜாவின் மீதும் அவளுக்கு பற்று இருந்திருக்குங்கிறத பார்க்கணும். ராஜா எப்படி இருக்கணும், பிரஜைகள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இது உதாரணம். அதற்கு பிற்பாடு குப்பமுத்து ஆசாரி வேலையை ஆரம்பிக்கிறார். வேலையை ஆரம்பிச்சா பிள்ளையார் விக்கிரகம் பண்றது அதனுடைய துதிக்க உடைஞ்சு போடுது. 2-3 முறை உடையிறது. அதுக்கு விக்ன விநாயகர் வழிபாடுன்னு பேர். ஒரு முறை உடைஞ்சால் தேர் பண்ணக்கூடாது, 2வது முறை உடைஞ்சால் அந்த ஊருக்கு தேரினால் நாசம் ஏற்படும், 3வது முறை உடைஞ்சால் அந்த ராஜாவுக்கு தீங்கு ஏற்படும் சாஸ்திரம் இருக்கு. உடனே பார்க்கிற நேர இந்த கோவிலுக்கு தேர் வேணும். இந்த கோவிலுக்கு தேர் மட்டும் கிடையாது, ராஜா நன்னா இருக்கணும். நேர ராஜாவை போய் பார்க்கிறேன். ராஜா, தினம்தோறும் வேலை பார்ப்பேன், அந்த வேலைக்கு உண்டான கூலி வேலை பார்க்கிற ஆளுக்கு எல்லாம் கொடுக்கணும், எனக்கு உண்டான கூலிய என்னைக்கு தேர் முடிக்கிறேனோ அன்னைக்கு வாங்கிக்கிறேன்ட்டு. தினம் அது மாதிரி ஆறுது, தேர் கிளம்ப போறது, எல்லாம் தயாரா இருக்கு. தேருக்கு முன்னாடி தேர் கிளம்புறதுக்காக அதுக்கு வெள்ளோட்டம்னு ஒண்ணு விடுறது உண்டு. அந்த வெள்ளோட்டத்துக்கு தேர் தயாராகி நிற்கிறது. தேரை இழுக்கிறா நகரல. ராஜாக்கு அப்பதான் ஞாபகம், தண்ணிக்கு ஒருத்தர் வாக்கு கொடுத்தானே, சிற்பியா கூப்பிடுற, அப்பா உனக்கு தட்சணை கொடுக்கல, நீ வாங்கிட்டா தான் இந்த தேர் நகருன்னு. உடனே ராஜா, நான் அன்னைக்கே சொன்னேன், நான் என்ன கேட்கிறேனோ அதை தரணும்னு, அப்படியே தரேன் அப்படின்னா. வேற ஒண்ணு வேண்டாம், உங்களுடைய செங்கோல், உங்களுடைய கிரீடம், உங்களுடைய உடைவாள், உங்கள் மேல் இருக்கக்கூடிய ஆபரணம் கொடுங்கன்னாராம். சின்ன மருதுக்கு கோபம் வந்துடுது, இன்னும் ராஜாவாகணும்னு ஆசைப்படுறான். என்ன பெரிய மருது அடக்கி அவசரப்படாதண்ண, எல்லாத்தையும் கட்டி கொடுக்குற, எல்லாத்தையும் வாங்கி தலையில வச்சிருந்தார், ரதத்துல இருந்தார், ஆரோகணம் பண்ணிட்டு. மக்கள்லாம் திட்டா, உனக்கு ஆசையை பத்தியான்னு. இப்படியே வருது, அழகா கீழே வீதி வருது, தெற்கு வீதி வருது, மேற்கு வீதி வருது, வடக்கு வீதி வருது. ஈசான்யத்துக்கு வந்து தேர் நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த தேர் எங்கேயோ ஒரு அசருது. மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய குப்பமுத்து ஆசாரி கீழே விழறார். தேர் சக்கரம் அவர் மேல ஏறி இறங்குறது. அத்தனை பேர் ஆடி போயிடுறா. அந்த குப்பமுத்து ஆசாரி தன்னுடைய மடியில கைய வச்சுட்டு இருக்கார். அந்த மடியில பனை ஓலை நறுக்கு இருக்கு, அதை எடுத்து படிக்கிறார். ராஜா, 3 முறை விநாயகர் விக்கிரகம் செய்தேன், 3வது முறை செய்யும் பொழுது விநாயகர் விக்கிரகம் உடைப்பட்டது. அப்படி என்றால் தேர் ஓடும் நாளில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு மரணம் சம்பவிக்கும். எங்கள் ஊர் ராஜா எங்களுக்கு தேவை, எங்களுடைய உயிர், எங்களுடைய இறைவன். ஆகவே எங்கள் ராஜாவை காப்பாற்ற என்னுடைய உயிரை இந்த இறைவனுக்காக காணிக்கையாக செலுத்தி விட்டேன். எந்த அளவுக்கு ராஜா மேல பக்தி! அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இது, உன்னதமான க்ஷேத்திரம். வேத காலம், புராண காலம், இதிகாச காலம், வரலாற்று காலம். அப்பேற்பட்ட மருதுபாண்டியரை வெள்ளக்காரனால பிடிக்க முடியல. என்னென்னலாம பண்ணி பார்க்கறா, பிடிக்க முடியல. இந்த கோபுரத்தை தகர்த்து விடுவோம்னு பிற்பாடு அங்க இருந்து வந்து அவளுக்கு எந்த அளவுக்கு தெய்வ பக்தி இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இந்த கோபுரத்தை 155 அடி கோபுரம், இங்க இருந்து பார்த்தெல்லாம் மீனாட்சி அம்மன் கோவில் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை தகர்த்துடும் அப்படின்னு உடனே வந்தா, இந்த இடத்துலதான் அவளுக்கு இறுதியாக இறைவனுடைய சரணத்தை அடைவதற்கு வேண்டிய இடத்தை தரப்பட்டது. இந்த கழுத்துல துணி போட்டு மேலே ஏத்துவ அல்ல விடுறான்னா, சிவபெருமானை பார்த்து கொண்ட கண் அசரல்ல, கண் இமை அசையல்ல, கண் கருவிழி அசையல்ல, சிவபெருமானை பார்த்து கொண்டே பஞ்சாட்சரத்தை ஜபித்து சிவபெருமானுடைய சரணத்திலே அவனுடைய ஆத்மா இன்றைக்கும் ஜோதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட வரலாற்று சரிதம் இருக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரத்துக்கு வந்திருக்கோம். நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். சுவாமி ஆனந்தமா தரிசனம் பண்ணிட்டு வரோம். ஹர ஹர நம பார்வதி பதஜே.